தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் ரொம்ப ஆவலோட இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த ஆண்டு பள்ளிகள் எப்போது திறக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கோடை வெயிலுடைய தாக்கம் ஹெவியாக இருந்ததுனால பல முறை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தார், திட்டமிட்டபடி 2ஆம் தேதி தான் திறக்கிறதா இருக்கிறோம். ஆனால் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு வெளியாகிருக்கக்கூடிய தகவல் வந்து பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரோட செயல்முறைகள்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, வரக்கூடிய 2/6/2004 அன்னைக்கு பள்ளிகளை திறக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு, நடுநிலைப் பள்ளிகள் வரைக்கும் ஏற்பாடுகளை செய்யுமாறு வந்து அதில் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பள்ளிகளுக்கே வந்து பள்ளிகள் திறப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கும்போது மேலே இருக்கக்கூடிய வகுப்புகளுக்கும் கண்டிப்பாக 2ஆம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது வந்து உறுதி. ஸோ மாணவர்கள் வரக்கூடிய 2ஆம் தேதி பள்ளிகளுக்கு செல்ல தயாராகணும். பள்ளிகளுக்கு செல்றதுக்கு தயாராகும் போது வரக்கூடிய ஆண்டில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட பள்ளிக்குள்ளே என்ட்ராகணும். பள்ளிக்கு செல்வதற்கு தேவையான யூனிஃபார்ம், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் இப்போ என்னென்ன தயார் பண்ணணுமோ அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கங்க. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கை எதிர்கொள்ள போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த பொதுத் தேர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் மாணவர்களோட போட்டியிடக்கூடிய முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்வில் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய திறமைகளை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க போகுது. நீங்கள் என்ன மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அந்த படிப்புக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ் தேவை, எவ்வளவு கட் ஆஃப் மார்க் தேவை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிக்கிறதுக்கான பிளானை வந்து ரெடி பண்ணிக்கணும். சொல்லப்போனால் பல பள்ளிகளில் வந்து இதற்கான திட்டங்களை முன்கூட்டியே உங்களுக்கு வகுத்து கொடுத்துருப்பாங்க. சில பள்ளிகளில் பாடங்களை நடத்தி கூட இருக்கலாம். சில பள்ளிகள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே திறந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 2ஆம் தேதிக்கு முன்னாலேயே பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போது அடுத்தடுத்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மீண்டும் வெயிலுடைய தாக்கம் அந்த அளவுக்கு அதிகரிக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ இருந்தே தேர்வுக்கு தயாராகக்கூடிய மனநிலையோடு இருக்கணும். பள்ளிகள் திறப்பு தள்ளி போகட்டும் அப்படின்னு நினைக்காம சீக்கிரம் வந்து தான் நிறைய படிக்க முடியுங்கிற மனநிலையோடு இருங்க. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன குரூப் எடுத்தால் நம்ம வந்து எதிர்காலத்தில் நல்லா இதுக்கு போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி நல்ல குரூப்பாக எடுங்க. அதில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வரக்கூடிய ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்.